எந்தெந்த தொகுதியில யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல ராமநாதபுரம் தொகுதியில யார் யார் வேட்பாளர்களாக களத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து திமுக பிளஸ் ஐயுஎம்எல்ஏவின் வேட்பாளர் நவாஸ் கனி இருக்கிறாரு. இவர் வந்து இது 2019ஆம் ஆண்டு இவர் பார்த்தீங்கன்னா, பாஜகவின் நயினார் நாகேந்திரனை விட பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அந்த இடத்துல வந்து அவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவரோட தொகுதி மக்களுக்கு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து பல்வேறு நலத்திட்டங்களையும், நல்ல காரியங்களையும் செய்து வரதா தகவல் வெளியாயிருக்கு. ஆனாலும் மக்கள் இன்னும் சில மாற்றங்களை எதிர்பார்த்துட்டு வராங்க. ஸோ ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் உள்ள 2024 வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜெயபெருமாள், சுயேட்சையிலிருந்து ஓ பன்னீர்செல்வம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலிருந்து நவாஸ் கனி மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சந்திரபாபா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய வேட்பாளர்களாக களம் இறங்குறாங்க. இதில் முக்கியமாக பேசக்கூடிய விஷயமா ஒரு விஷயம் பேசப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் தொகுதியில் நேற்று வரைக்கும் 5 ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாளான இன்னைக்கு கங்கை கொண்டான் பகுதியை சேர்ந்த எம் பன்னீர்செல்வம் அவரு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இதுவரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் 6 பன்னீர்செல்வங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் பேசும் பொருளாக இருக்கு. எங்கிருந்து தான் இந்த கடைசி நேரத்தில் இத்தனை பன்னீர்செல்வங்க வந்தாங்களோ அப்படின்ற மாதிரியே மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அட என்னப்பா பன்னீர்செல்வம் என்ற பேருக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு மக்கள் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலக்கி ஓ பன்னீர்செல்வம் பல போராட்டங்களை சந்திச்சுட்டு வராரு. அவருக்கு இந்த தேர்தல் பெரிய சவாலாக இருக்குன்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாகவே அவருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சின்ன பின்னடைவுன்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தேர்தல் அவருக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் இத்தனை பன்னீர்செல்வங்கள் வந்தால் இதில் மக்கள் குழப்பமடைஞ்சு இவருக்கு போடுறதுக்கு பதிலாக வேற யாராவது ஓ பன்னீர்செல்வத்துக்கு போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் உலா வந்துட்டுருக்கு. இது ஒரு சின்ன பயத்தையும் பதற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஓபிஎஸ் ஐயா அவர்களே, நெற்றியில் குங்குமத்தோடு கடவுள் பக்தியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக துணை இருப்பார் அப்படின்ட்டு நிறைய நல்ல உள்ளங்கள் அவரை வாழ்த்துட்டு வராங்க. ஸோ இந்த தேர்தல் ஓபிஎஸ்க்கு எப்படியா முடிய போகுது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். வல்லவன் உங்களில் ஒருவன்